நம்ம 10th ஸ்டாண்டர்டோட இயல் 8 பார்க்க போகிறோம். இயல் 8, 9 ஒரே வீடியோவில் பார்த்தரலாம். கொஞ்சம் ஷார்ட்டான லெசன் தான். ஸோ மனிதன் வந்து தனியானவன் கிடையாது. அவன் ஒரு சமூகத்தை, அதாவது சமூகம் அப்படிங்கிற ஒரு கடலில் அவன் ஒரு துளி. அவனுக்குள்ளே சமூகம், சமூகத்துக்குள்ளே அவன். சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை நம்ம என்ன சொல்றோம்னா அறநெறி காலம். சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை அறநெறி காலம் என்பார். ஆனால் சங்க கால அறங்கள் இயல்பானவை. கவிதை வந்து வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர்கள் அர்னால்டு கூறுகிறார். அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை. அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது என்பது சங்ககால மக்களின் கருத்தாக இருந்தது. பிறப்பில் அறம் செய்தால் அதன் பயனை மறுபிறப்பில் பெறலாம் என்ற வணிக நோக்கு கூடாது என கூறப்பட்டது. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன். இது வந்து சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய் பற்றி ஏணிசேரி முடமோசியார் குறிப்பிட்டுள்ளார். சங்க இலக்கியங்களில் அறம். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அறநெறி பிழையா திருநெறி மன்னா. மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்ற கொடையும் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பதை ஆவூர் மூலங்கிழார் குறிப்பிட்டுள்ளார். எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான். கொடை அப்படின்னா வீரத்தை போலவே கொடையும் தமிழர்களால் விரும்பப்பட்டது. ஒரு மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து மற்றவர் மகிழ்ச்சியை நாடுவதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அதாவது தன் மகிழ்ச்சியை மறப்பதுதான் மகிழ்ச்சி. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினும் தப்புற நலவே தப்புன பலவே என்றார் மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரர். கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் கொடை மாட்சியை புலப்படுத்துவது. எழுவரின் கொடை பெருமை சிறுபானாற்று படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 7 பேரோட கொடை வந்து சிறுபானாற்று படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன. 10 சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ளது. புறநானூற்றின் கொடைப்பதிவும் குறிப்பிடத்தக்கது. பிற நோயும் தம் நோய்போல் போற்றி அறநெறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்பது பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்துவனார் குறிப்பிடுகிறார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்கிறார் நல்வேட்டனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று பெருங்கோ குறிப்பிடுகிறார். இதனால்தான் செல்வம் என்பது சிந்தை நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை கூறுகிறது. இதோடு இந்த லெசன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து ஞானத்தில் ஒன்றுமே கிடையாது, படிக்க வேண்டாம். காலக்கணிதம் கண்ணதாசனுடைய அவர்களோட ஐயாவோடது படிக்கணும். அதாவது காலக்கணிதம் அப்படின்னு வந்திருக்கும். மாற்றம் எனது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. நானே இந்த கடைசியிலேன்னு பார்த்துக்கோ. நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். புவியில் நானோர் புகழடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளென செல்வம். இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில். இவை தவறென்றாயின் எதிர்ப்பதன் வேலை. ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. செல்வர் தங்கையில் சிறைப்பட மாட்டேன் பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுந்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உண்ண தருவேன் இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்புற தேனை ஊர்ப்புற தருவேன். பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். ஸோ இவர்களுடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்முத்தையா.
அவர் பிறந்த இடம் பார்த்தா சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகுடல்பட்டி. இவரது பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி. 1949ஆம் ஆண்டு கலங்காதர மனமே என்ற பாடலை பாடி திரைப்பட பாடலாசிரியரானார். திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். இவர் சிறந்த கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார். நதியின் பிழை, இதோட பிழை கிடையாது, பதியின் பிழை என்று அப்படி வந்தனாலே கம்பன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி வெள்ளம் குற்றவில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா அப்படின்னா கண்ணதாசன். அதுக்கப்புறம் ராமானுஜம்னு ஒரு நாடகம், இது படிக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் பாவகை அப்படின்னாலே நமக்கு 4. செப்பலோசைனா வெண்பா, அகவலோசைனா ஆசிரியப்பா, துள்ளல் ஓசை அப்படின்னா கழிப்பா, தூங்கலோசை அப்படின்னா வஞ்சிப்பா. பாவகைகள் குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்கரடை வெண்பா என 5 வகைப்படும். குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா என்று 5 வகைப்படும். அதுக்கப்புறம் நேரிசை ஆசிரியப்பா, ஆசிரியப்பா 4 வகைப்படும். வெண்பா 5 வகைப்படும். வெண்பா 5 வகைப்படும். ஆசிரியப்பா நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்ற 4 வகைகள் ஆசிரியப்பாவில் உள்ளன. வெண்பா எப்போவுமே செப்பல் போட்டு அப்போ செப்பல் ஓசை பெற்று வரும். ஆசிரியப்பா அகவல் ஓசை பெற்று வரும். உயர்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டுமே பயின்று வரும். ஆசிரியர் தலையை மிகுதியாகவும் வெண்டலை கலித்தலை விரவியும் வரும். அடி அப்படின்னா 2 அடி முதல் 12 அடி வரை அமையும். கலிவெண்பா 13 அடிக்கு மேல் வரும். முடிப்பு அப்படின்னா ஈற்று சீர் நாள் மலர் காசு பிறப்பு எனும் வாய்ப்பாட்டில் முடியும். ஏகரத்தில் முடியும் சிறப்பு. இந்த 9th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம ரொம்ப கிளியராக பார்த்துட்டோம். கடைசி இருக்கிற அந்த 7வது சீர் அசைக்கு மட்டும் இந்த இது எடுப்போம். நாள் நிறைமலர் நேர்பு காசு நிறைவு பிறப்பு. நேர்நிறை தேமா நிறைநிறை புரியும்னா நிறை கருவிலம் நேர்நிறை கூவிலம். இதில் நேர் சேர்ந்தா காயில் வரும், நிறைன்னு வந்தால் கனியில் வரும். ஆல்ரெடி 9th பார்த்தாச்சு, பார்க்காதவங்க 9th ஸ்டாண்டர்டோட நடத்துனதை இருக்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கலைச்சொல் இல்லையா? ஓகே. அப்புறம் ஜெயகாந்தன் இதழ்கள் தேவையில்லை, தண்ணீர் தேவையில்லை, சித்தாளி தேவையில்லை, தேம்பாவணி வேணால் இதில் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம். சேக்கை அப்படின்னா படுக்கை, யாக்கைனா உடல். சேக்கைனா படுக்கை, யாக்கைனா உடல், பிணித்துனா கட்டி, யாக்கைனா உடல், பிணித்துனா கட்டி. வாய்ந்தன பயனுள்ள, வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள. இளங்கூல் அப்படின்னா இளம்பயிர். தயங்கி அப்படின்னா தயங்கினா அசைந்து. காய்ந்தேன்னா வருந்தினேன். கொம்பு அப்படின்னா கிளை, புழைனா துளை. கொம்புனா கிளை, புழைனா துளை. கான்னா காடு. தேம்பு அப்படின்னா வாடை, அசும்பு அப்படின்னா நிலம். தேம்பனா வாடை, அசும்பு அப்படின்னா நிலம். உய்முறை அப்படின்னா வாழும் வழி, ஓர்ந்து அப்படின்னா நினைந்து. உய்முறைனா வாழும் வழி, ஓர்ந்து அப்படின்னா நினைந்து. கடிந்து அப்படின்னா விளக்கி, கடிந்து அப்படின்னா விளக்கி. உவமணி அப்படின்னா மணமலர். படலைனா மாலை, துணர்னா மலர்கள். துணர் அப்படின்னா மலர்கள். தேம்பாவணி பிரிக்கும்போது தேம்பா ப்ளஸ் அணின்னு பிரித்தா வாடாத மாலை என்று பொருள். தேன் பா அணி அப்படின்னா தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு. சூசேப்பர் எனும் யோசேப்பை வளனை பாடலை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது. 3 காண்டங்களையும் 36 பாடல்களையும் உள்ளடக்கி 3615 பாடல்களை கொண்டுள்ளது. 17ஆம் நூற்றாண்டில் தேம்பாவணி இக்காப்பியத்தை இயற்றியவர் வீரமாமுனிவர். இவரது இயற்பெயர் கான்ஸ்டாண்டு ஜோசப் பெசுக்கி. இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். காக்கென்று அப்படின்னா காக்க அப்படிங்கிறத தொகுத்தல் விகாரம். கண்ணீர்னா இன்னும் இல்லாமல் இருக்க, அது இடைக்குறை. காய்முறை, உய்முறை, செய்முறை அப்படின்னா வினைத்தொகைகள். மெய்முறை அப்படின்னா வேற்றுமை தொகை. கைமுறை அப்படின்னா வேற்றுமை தொகை. 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அடுத்ததாக இருக்கிறது ஒருவன் இருக்கிறார், அது தேவையில்லை. அப்புறம் அணின்னு பார்த்தோம் அப்படின்னா அணி இம்பார்ட்டன்ட் இல்லை. தற்குறிப்பேற்ற அணின்னா கவிஞர் இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது தன் குறிப்பை இயற்றி கூறுவது. அது இப்போ காற்றுல ஒரு கொடி ஆடிச்சு அப்படின்னா நீ வராத அப்படின்னு கைக்க வைக்கிற மாதிரி அது சொல்கிறாங்க.
அது வந்து தற்குறிப்பேற்றணி. தீவக அணின்னா தீவகம்னா விளக்கு. அதாவது ஒரு அறையில் ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் உள்ள பல இடங்களுக்கும் பல இடங்களில் உள்ள பொருளுக்கும் வெளிச்சம் தந்து விளக்குதல் போல, செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செயலின் பல இடங்களில் உள்ள சொற்களோடு பொருந்தி பொருளை விளக்குது. இப்போ எல்லாமே சிவந்தன அப்படிங்கிற மீனிங்கை தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து நிரல் நிறை அணினா வரிசையாக இருக்குது. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படி இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி. தன்மை அணி அப்படின்னா எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்டவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்கள் அமைத்து பாடுவதுதான் தன்மை அணி. இது வந்து தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறுவர். 4 வகைப்படும் பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதித்தன்மை அணி, தொழிற்தன்மை அணி. ஸோ இதோட நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா இயலும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கடைசியாக கலைச்சொல் பார்த்துடலாம். ஹியூமனிசம்னா மனிதநேயம், கேபினட் அப்படின்னா அமைச்சரவை, கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பண்பாட்டு இலை, கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விளிம்பியங்கள். ஸோ 10th ஸ்டாண்டர்டு வெற்றிகரமாக முடிச்சாச்சு. 6th to 10th இருக்கிற எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் போய் பார்த்துக்கிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.